ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் ஆர்டிஸ்ட் லைஃப் ஸ்டைல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹேரை எப்படி நல்லா லாங்காக அடர்த்தியாக பிளாக்காக வளர வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு ஹேர் நல்லா லாங்காக இருக்கும், ஆனால் அடர்த்தியாக இருக்காது. அந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்பவே அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால்லாம் டோட்டலாக ஸ்டாப் ஆகி ஹேர் நல்லா அடர்த்தியாக லாங்காக பிளாக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யணும், இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னலான்னு பார்க்கலாம். ஆலோவேரா, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, வெந்தயம் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெந்தயம் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் நம்ம ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி இலை நம்ம ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றி ஹேரை நல்லா திக்காக பிளாக்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா நம்ம ஹேரை நல்லா லாங்காக திக்காக ஷைனியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு வெந்தயம் ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சதும் ஒரு லைட் வெயிட்டான துணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபில்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணால் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்து ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆனதும் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேரை ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேரோட லென்த்லேருந்து ஹேரோட எண்ட் வர ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹேரை ஒரு பன் போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆனதும் ஹேரை நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேரை நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்லாம் அப்படி போயிடும். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணோன்னா அந்த எஃபெக்ட்லாம் அப்படி நம்ம ஹேரில் இருந்து ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேரை வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த ஹேர் பேக் நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் நம்ம 2 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போதே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் நல்லா லாங்காக ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகி ஹேர் நல்லா அடர்த்தியாக பிளாக்காக ஷைனிங்காக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.